119 சங்கீதம் 89 வசனத்திலிருந்து 91 வசனம் வரைக்கும் நாம் இணைந்து தேவனுடைய நல்வார்த்தைகளை வாசிப்போம். கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். பூமியை உறுதிப்படுத்தினீர், அது நிலைத்திருக்கிறது. உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவைகள் இந்நாள் வரைக்கும் நிற்கிறது. சமத்துவமும் உம்மை சேவிக்கும். போதும். 3 வசனங்களில் 3 அற்புதமான காரியத்தை சங்கீதக்காரன் சொல்லுகிறத நம்ம கவனிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை எப்படி நிலைத்திருக்கிறது. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக வந்திருக்கு. காட்ஸ் வேர்ட் இஸ் a settled word. அதுக்கு பிறகு அங்கே கவனிக்கிறோம், தேவனுடைய உண்மை எப்படி தலைமுறை தலைமுறைக்கும் நிலைத்திருக்கிறது. அதுக்கப்புறம் அடுத்த வசனத்தில் அங்கே கவனிக்கிறோம், எப்படி ஆண்டவர் இந்த முழு உலகத்திலும் அவருடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறாரு. எப்படி வேலை செய்து இதெல்லாம் ஒரு மனுஷன் அறிந்து கொள்ளும்போது அந்த மனுஷனால் கடவுளுக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. எத்தனை பேர் நன்றி செலுத்துகிற உள்ளத்தோடு உட்காந்துருக்கீங்களா? அண்ணா, எதையும் நம்ம பறி கொடுக்கல. நம்ம கத்த நமக்கு செஞ்சதெல்லாம் நினச்சி நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வந்துடும். கையை வயத்தையும் சொல்லுங்கள், நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம்? இந்த முதல் நாளே ஆரம்பிச்சிடணும். அந்த அனுபவத்துக்குள்ளே வந்துடணும் பாருங்கள். இப்போ இந்த 3 காரியம் ரொம்ப முக்கியமானது. ஆண்டவருடைய வார்த்தை எப்படி நிலைத்திருக்கு, ஆண்டவருடைய உண்மை எப்படி தொடர்கிறது, ஆண்டவர் எப்படி அவருடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் இந்த முழு உலகத்தில் நிறைவேற்றுறாரு. என்டையர் யூனிவர்ஸில் காட்ஸ் பிளான் அண்ட் காட்ஸ் பர்பஸ் நடக்குது. இப்போ இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஒப்பனையாக நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் பாருங்கள். இந்த 89 சங்கீதம் சொல்லுது பாருங்க, கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. உம்முடைய வசனம் ஆண்டவரே, அது நிலைத்திருக்கிற வசனம். அப்படின்னா உம்முடைய வசனம் அது செட்டில்டு. இந்த செட்டில்ன்ற வார்த்தை நிலைத்திருக்கிறது ஆங்கிலத்தில் செட்டில்னு வருது. இந்த செட்டில்னு ஒரு வார்த்தை செட்டில்மெண்ட்டுன்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க நம்புகிறேன். ஏன்னா செட்டில்மெண்ட்டுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேலை செஞ்சால் கடைசியாக ரிட்டையர் ஆகும்னு தான் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஞாபகம் பாருங்கள். இந்த செட்டில்மெண்ட்டுன்ற வார்த்தை ஒரு மனுஷனுக்கு அது ரொம்ப வாழ்க்கையில் பயனுள்ள ஒரு வார்த்தையாக இருக்குது பாருங்கள். செட்டில்மெண்ட்ன்ற போது என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் பரலோகத்தில் அவருடைய சித்தம் எப்படி நடக்கிறதோ அது போல் பூலோகத்திலும் அவருடைய சித்தம் நடக்க அவர் விரும்புகிறார். ஏன்னா அவருடைய சித்தம் அவருடைய வார்த்தைக்குள்ளே இருக்குது. அந்த வார்த்தையை குறித்து இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறாரு, அது செட்டில்டான ஒரு வார்த்தை. இந்த செட்டில்ன்ற வார்த்தைக்கு 2 காரியத்தை சொன்னால் தான் இந்த செட்டில்ன்ற வார்த்தை எவ்வளோ முக்கியமான வலிமை உள்ளதாக இந்த இடத்துல சங்கீதக்காரன் உணர்றான் அப்படின்றத நம்ம அறிந்து கொள்ளணும். அங்கே சொல்லும்போது சொல்கிறாரு, செட்டில்மெண்ட்டுன்னு வரும்போது அதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் என்னன்னா உயில்னு சொல்லுவாங்க. வில். வில்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? வில் எப்போவுமே அது ரிவோக்கபிள். உயிலை எப்போ வேணால் மாற்றிக்கலாம். ஆனால் செட்டில்மெண்ட் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. உயில் எழுதுனாங்கன்னு வைங்க, ஒருத்தங்க உயிரோடு இருக்கும்போது ஒருத்தவங்க உயிர் எழுதுகிறாங்க. என்ன உயிர் எழுதுகிறாங்க? அவங்களுக்கு பிடிச்ச மாணவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, என் சொத்தெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், இன்னாருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிடுறாங்க உயில். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அவங்கள பிடிக்கல என்ன பண்ணுவாங்க, மாற்றுவாங்களா மாற்ற மாட்டாங்களா? எனக்கு பிடிச்ச மாதிரி நீ நடந்துக்கல, என்னை நீ சரியாக கவனிக்கல, எனக்கு காப்பி கொடுத்தியா, காலைல எழுந்த உடனே காப்பி கொடுக்காதனால உனக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், சொத்தை கொடுக்குற மாதிரி இல்லை, நான் மாற்றிட்டேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, உயிலை மாற்றிடலாம். அந்த உயிலை கவனித்து பாருங்க. அந்த உயில் எப்போ எஃபெக்டுக்குள்ளே வருதுன்னா, அந்த உயிலை எழுதுகிறவங்க செத்த பிறகு தான் அது எஃபெக்டுக்குள்ளே வரும்.
நீங்கள் உயில் உங்கள் பிள்ளைக்கு எழுதி வச்சுக்கிங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன், இப்போ நீங்கள் செத்த பிறகு தான் எஃபெக்ட் வரும்னா அவன் என்ன எதிர்பார்ப்பான்? நல்ல விளங்கும். இப்போ நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்படிதான் எதிர்பார்க்குறான். ஏன்னா இந்த உயில் இட்ஸ் ஆல்வேஸ் ரிவோக்கபிள். அப்படின்னா நினைச்ச நேரம் மாற்றிக்கலாம். ஆனால் செட்டில்மெண்ட்னு வரும்போது அந்த ஒரு சொத்தையோ ஒரு காரியத்தை ஒருத்தவங்க செட்டில் பண்ணி கொடுக்கணும் போது அதை போய் என்ன பண்ணுறாங்கன்னா பதிவு பண்ணுறாங்க. பதிவு பண்ண உடனே அதிகாரம் கை மாறுகிறது. அதிகாரம் கை மாறின பிறகு அதை என்ன பண்ண முடியாது, மாற்றவே முடியாது. பாருங்க, அதை உயிரோடு இருக்கும் போதே அதை செஞ்சு உயில் மாதிரி எப்போ ஒரு சாவாருன்னு காத்திருக்க வேண்டியதில்லை. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? செட்டில்மெண்ட் பண்ணும்போது மனசார பண்ணி நான் கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்து அவங்க நல்லா இருக்கிறத பார்த்து அவங்க நல்லா வர்றதை பார்த்து மகிழக்கூடிய காரணம் அதை தான் இங்கே பொருட்படுத்துறாரு. தேவனுடைய வார்த்தை தேவனுடைய சித்தம் மாதிரி, தேவனுடைய உயில் மாதிரி. அது தேவனுடைய உயில்னா தேவன் செத்தா தானே நமக்கு அந்த உயில் செல்லும். அவர் சாகாமை உடையவராச்சே. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, என் சித்தத்தை நான் எப்படி வச்சிருக்கிறேன்னா என் வார்த்தை நிலைத்திருக்க செட்டில்டான வார்த்தை மாதிரி. ஆண்டவர் சொல்றாரு, அதுவும் வாழ்க்கையில் உனக்கு என்ன வேணுமோ என்ன காரியங்களை செய்யணுமோ அதையெல்லாம் செய்யக்கூடிய செட்டில்டான ஒன்றாக கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொடுத்துட்டார். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே. கையை உயர்த்தி எல்லாரும் வாயத்திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை எனக்கு செட்டில்மெண்ட்டாக கொடுத்துருக்கிறீரே. எத்தனை பேர் அப்படி கையை உயர்த்தி சொல்றீங்க? ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எனக்கு என்னவா கொடுத்துருக்கிறீரே? செட்டில்மெண்ட்டா. இது நடக்குமா நடக்காதா அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை ஏற்கனவே செட்டில் பண்ணிட்டேன்றாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாட்களில் உங்க வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்யணுமோ என்ன நடக்கவே மாட்டுதே, என்ன ஒரு மாற்றமும் வர மாட்டுது. ஆண்டவர் சொல்ற, உனக்கான காரியத்தை என் வார்த்தைனால எப்போ நான் செட்டில் பண்ணிட்டேன்றாரு. எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்றவங்க நல்ல சத்தமா கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கான காரியத்தை உம்முடைய வார்த்தையின் மூலமா நீ என்ன பண்ணிருக்கிறீரு? செட்டில் பண்ணிருக்கிறீர். ஆண்டவரே அந்த வார்த்தை தான் நிலைத்திருக்கிற வார்த்தை. அந்த வார்த்தை என்ன பண்ணாது, ஒரு நாளும் மாறவே மாறாது. ஆண்டவர் பாருங்க, அவர் சாகாமுடையவர், அவர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர். அவர் உயிரோடு இருக்கிறதுனால அவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக தம்முடைய பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் செட்டில் பண்ணுமோ செட்டில் பண்ணுவதற்கான வேலைகளை ஆண்டவர் செய்கிறார். அப்படி செய்யும்போது ஆண்டவருடைய மகிமையான வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில், அதுதான் சங்கீதக்காரன் சொல்கிறார், ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா என்றென்றைக்கும் வானத்தில் நிலைத்திருக்கிறது. ஆண்டவர் அது செட்டில்டான வார்த்தை. அதை நீ ஒரு நாள் என்ன பண்ண மாட்டீர், மாற்றவே மாட்டீர். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. சொல்லுங்க வாயத்திறந்து, ஆண்டவரே எனக்கு நீ சொன்ன வார்த்தை ஒரு நாளும் மாறாது, அது செட்டில்டு. எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல முடியும்? ஆண்டவரே இந்த வார்த்தை நிலைத்திருக்கிற வார்த்தை, இந்த வார்த்தை எனக்கு செட்டில்டு ஆனா ஒரு வார்த்தை, ஆண்டவரே எனக்கு நீ சொன்னதை நிறைவேற்றுவீர். எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? ஆண்டவரே எனக்கு நீ சொன்னதை நீர் என்ன செய்வீர்? எவ்வளவு வருஷம் ஆனாலும் நிறைவேறும். கையை உயர்த்தி சொல்லுங்க, எவ்வளவு வருஷம் ஆனாலும். நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், இன்னும் ஒன்றும் நடக்கலையே, ஆனா அதை நிறைவேற்ற வல்லமை உள்ள வார்த்தையை கர்த்தர் நமக்கு எப்படி காட்டுறாருன்னா அது செட்டில்டான வார்த்தையை காட்டுறாரு. அந்த வார்த்தையில எல்லா வல்லமையும் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய சக்தியையும் கர்த்தர் வைத்து அது ஒரு செட்டில்டான. பாருங்க, இப்போ ஒரு செட்டில்மெண்ட் எழுதுனாங்கன்னு வைங்களேன், ஏன்னா உங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் எழுதியிருக்கிறாங்க, அதை பதிவு பண்ணியிருக்கீங்க. ஆனால் அந்த செட்டில்மெண்ட்டில் என்ன இருக்குன்னு புரியலன்னு என்ன பண்ணுவீங்க? இப்படி தான் முழிப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? அதை எடுத்துட்டு எங்கே போகிறீங்க? அதுக்கு தான் ஆண்டவர் எங்களெல்லாம் என்ன வச்சுருக்காரு, ஊழியக்காரனை எதுக்கு வச்சுருக்கிறாரு? செட்டில்டான வார்த்தை என்ன அர்த்தம் இருக்குது, என்ன செய்ய முடியுன்றதை சொல்கிறதுக்காக தான் ஊழியக்காரனை வச்சுருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு செட்டில்மெண்ட்டு, ஒரு பத்திரத்தில் எழுதப்பட்ட செட்டில்மெண்ட் புரியலன்னா கரெக்டாக தேடுதே அட்வொகேட்டை. இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிற காரியம் எனக்கு புரியலனா சர்ச்சைக்கு வரணுமே, உட்காந்து போதிக்கிற நேரத்தில் கேட்கணுமே, அதை விளங்கி கொள்ளணுமே. ஆவியானவரே எனக்குள்ளே இருக்கிறீரே, வசனத்தை எனக்கு எடுத்து வியாக்கியானம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு இந்த வார்த்தையில் உம்முடைய வார்த்தை நிலைத்திருக்கிற வார்த்தை, உம்முடைய வார்த்தையில் எந்த மாற்றமும் இல்லை ஆண்டவரே, நான் தான் நிறையா மாற்றணும். என்ன இந்த வார்த்தை மாறாத வார்த்தை ஆண்டவரே, நிலைத்திருக்கிற வார்த்தை ஆண்டவரே, செட்டில்டான வார்த்தை. என் வாழ்க்கையின் எல்லா காரியத்துக்கும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் பதிலை கொடுக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்ன செய்கிறார்? தம்முடைய
வார்த்தையின் மூலமா ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு? பதில் கொடுக்கிறாரு. அப்போ இந்த செட்டில்டான வார்த்தையை புரிந்து கொள்ள சில காரியங்களை உங்களுக்கு நான் சொன்னாதான் இது நமக்கு விளங்கும். பாருங்க, எப்படி இந்த வார்த்தை எப்படி நமக்கு ஒரு செட்டில்டான நிலைத்திருக்கிற வார்த்தையாக இருக்குன்னா, 138ஆம் சங்கீதத்தில் கவனிச்சிங்கன்னா அங்கே சொல்கிறாரு, ஏன் இந்த வார்த்தை நிலைத்திருக்கிற வார்த்தை அப்படின்னா, 138ஆம் சங்கீதம் அங்கே 2ஆம் வசனம் பாருங்க, அங்கே சொல்கிறாரு, வாசிப்போமா? உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமோ உமது உண்மையின் நிமித்தமோ உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பாக்கிலும் உமது வார்த்தையை நீர் என்ன பண்ணியிருக்கிறீர்? நீங்கள் ஏன் கர்த்தர் இங்க வார்த்தையை மகிமைப்படுத்துறாருன்னா, அவருடைய வார்த்தை தான் அவருடைய சுபாவத்தை காட்டுகிறது. நல்லா கவனிக்கணும் நான் சொல்றத. ஏன் எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தர் இந்த செட்டில்டு பண்ண வார்த்தையை மகிமைப்படுத்துறாரு? ஏன்னா அதுல தான் தேவன் தம்முடைய கேரக்டரையே ரிவீல் பண்றாரு. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க பார்க்க அவருடைய சுபாவத்தை பார்க்குறீங்க. நல்லா கவனித்து பாருங்க. தேவனுடைய சுபாவத்தை புரிந்து கொள்ற ஒரு மனுஷனா இருப்பானா, நான் கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருப்பேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வசனத்தினால உம்முடைய சுபாவத்தை எங்களுக்கு நீர் காட்டுகிறீர். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வசனத்தினால யாருடைய சுபாவத்தை காட்டுறாரு? தேவனுடைய கேரக்டரை நம்ம காட்டுறாரு. தேவனுடைய கேரக்டர் என்னன்னு எனக்கு புரிஞ்சிச்சுன்னா, எனக்கு தெரியும் அவர் மாறாதவர். கையை உயர்த்தி சொல்லுங்க, அவர் எப்படிப்பட்டவர்? சொல்லுங்க, கையை உயர்த்தி. அவர் நேற்றும் இன்றும் என்றும் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? அதனால தான் அவர் தம்முடைய வார்த்தையை வேற எதையும் மகிமைப்படுத்தாம, எந்த வார்த்தையினால எல்லாத்தையும் உண்டாக்குனாரோ, எப்படி சொல்றான் பாருங்க சங்கீதக்காரன் கர்த்தரை குறித்து. அவன் எப்படி மனசார எண்ணி பார்க்கறான் பாருங்க. வாழ்க்கையில் பல காரியங்கள் பல சவால்கள் மத்தியில் வரும்போதும் அவன் எப்படி யோசிக்கிறான்? தேவனே உம்முடைய வார்த்தை ஒன்று தான் ஆண்டவர், வானத்திலும் சரி பூமியிலும் சரி நிலைத்திருக்கிற வார்த்தை உம்முடைய வார்த்தை. உம்முடைய வார்த்தை தான் ஆண்டவர். அந்த வார்த்தை வந்துருச்சுன்னா என் வாழ்க்கை செட்டில். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வசனத்தை எனக்கு நேரம் அனுப்பி அந்த வசனத்தை நான் புரிந்து கொண்டேன்னா என் வாழ்க்கை செட்டில் தான் ஆண்டவரே. எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க? ஆண்டவரே நீர் அனுப்புகிற, நீர் பேசுகிற உம்முடைய வார்த்தை எனக்கு நேராக வந்து அதை நான் புரிந்து கொண்டேனா என் வாழ்க்கை செட்டில் ஆண்டவரே. சொல்லுங்க கையை உயர்த்தி, ஆண்டவரே ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து கர்த்தர் பேசுற வார்த்தையை கேட்டு நீங்க புரிந்து கொண்டா, நான் சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையை கர்த்தருடைய வார்த்தையினாலே செட்டில் பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறோம் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் இதை செட்டில் பண்ணோம் அதை செட்டில் பண்ணோம் நினைக்கிறேன், ஆனா கர்த்தர் சொல்றார் என் வார்த்தை உனக்கு வந்துருச்சுன்னா உன் வாழ்க்கை செட்டில். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எனக்கு நேராக வருகிற அந்த வார்த்தையை புரிந்து கொண்டு வாழ்க்கையை செட்டில் ஆக்கிக்கணும். இந்த தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளாதவங்க பாருங்க செட்டிலே ஆக மாட்டாங்க. பேதலிச்சுட்டே இருப்பாங்க, ஒரு மாதிரி அப்படியே மூணுத்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆனால் அந்த தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொண்டு ஆண்டவர் என்ன நடந்தாலும் அவர் தம்முடைய வார்த்தையினால சொன்னதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற அவர் எப்படி இருக்கிறாரு? வல்லவராக இருக்கு. அதனால தான் இந்த வார்த்தை என்ன மாதிரி வார்த்தைனா, நிலைத்திருக்கிற வார்த்தை. இந்த வார்த்தை செட்டில். இதை மாற்ற வேண்டியதே இல்லை, இது ரிவோக் பண்ண வேண்டியதே இல்லை, இதில் ரிவோக் பண்ணவே முடியாது. இது செட்டில்டான வார்த்தை. பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய வார்த்தையை நான் ஒவ்வொரு முறையும் ரிசீவ் பண்றேனே, ஒவ்வொரு முறையும் நான் வாசிக்கும் போது இந்த வார்த்தை எனக்கு என்ன காட்டுதுன்னா நிலைத்திருக்கிற வார்த்தை. அப்படின்னா இது செட்டில்டான வேர்டு. இது எனக்கு சொல்லியிருக்குன்னா, இந்த வார்த்தை என்னோட பேசுதுன்னா என் வாழ்க்கை செட்டில். கையை உயர்த்தி சொல்லுங்க. எப்படியா என்னைக்காவது இப்படி பார்த்துருக்கீங்களா? இப்போ நான் சொல்கிற காரியத்தை இப்படி யோசிச்சிருக்கீங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கர்த்தர் ஒவ்வொரு முறையும் உங்ககிட்ட பேசுகிற வார்த்தை வரும்போது நீங்கள் நினைக்கணும், ஆண்டவரே இந்த வார்த்தையினால என் வாழ்க்கை செட்டில் ஆயிடுச்சு, ஆண்டவரே என் பிரச்சனை செட்டில் ஆயிடுச்சு. கையை உயர்த்தி சொல்லுங்கள், என் பிரச்சனை என்ன ஆயிடுச்சு? செட்டில் ஆயிடுச்சு. நடக்காத காரியத்துக்கு நேராக சில வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு சொல்லும் போது நீங்கள் எப்படி விசுவாசிக்கணும்? ஆண்டவரே என் கண்ணில் நிறைய நடக்காத பார்க்குறேன், ஆனால் உங்களுடைய வார்த்தை எனக்குள்ளே வந்த உடனே எனக்கு ஒரு விசுவாசம் வருது. அந்த விசுவாசம் என்ன? இந்த பிரச்சனை தீராத பிரச்சனையை கர்த்தர் செட்டில் பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே தீராத பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? செட்டில் பண்ணுகிறார். ஜெபத்தின் நடுவிலே சில வார்த்தைகளை தீர்க்க தரிசனமா கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவார் சில விஷயங்களை. இப்போ சொல்றாரு பாருங்க,
செட்டில் ஆக மாட்டேதே. கர்த்தர் சொல்கிறார், உனக்கு செட்டில் ஆகிற வார்த்தையை உனக்கு நான் கொடுத்துருக்குறேன். என் வசனம் உனக்கு வந்துருச்சுன்னா அவன் வாழ்க்கை செட்டில். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நான் புரிந்து கொண்டு அந்த வசனம் என்ன செய்ய முடியும்னு நான் விளங்கிட்டேன்னா என் வாழ்க்கை செட்டில்டப்பா. இது தெரியாதவங்க குழம்பிக்கிட்டு இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க அப்படி தான் இருக்கிறாங்க பாருங்க. புலம்பிக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டு வாழ்க்கை குறித்த ஒரு சந்தோஷமே இல்லை. ஏன்னா வார்த்தையை குறித்த அந்த வார்த்தை எப்படிப்பட்ட செட்டில்மெண்ட்டை எனக்கு உண்டாக்குற வார்த்தையாக இருக்கு. ஏன்னா இந்த வார்த்தையினால கடவுள் என்னெல்லாம் செய்ய முடியும். அதுதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், ஆண்டவரே உம்முடைய வசனம் வானத்தில் நிலைத்திருக்கப்பா. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வசனம் எனக்குள்ள நிலைத்திருக்கப்பா. சொல்லுங்க கையை உயர்த்தி, இயேசுவே இந்த வசனம் வானத்தில் நிலைத்திருந்து என்ன பிரயோஜனம்? ஹலோ, நிறைய வீட்டில் வசனம் தொங்கும் பார்த்துங்களா? என்ன தொங்குது அவங்க வீட்டில் வசனம்? சில வீட்டில் வாசலுக்கு போகும்போது இடிச்சிட்டு தான் போவாங்க. ஏன்னா அது காலிங் பெல் மாதிரியா. என்னது வசனம் போடு, இடிச்சிக்கிட்டு போனால் அது நல்லா இருக்கும் வசனம். அதை இடிச்சிட்டு போய் என்ன ஆக போகுது? மண்டை தான் வீங்கும், மண்டை தான் வலிக்கும். ஆனால் இந்த வசனம் எனக்குள்ள நிலைத்திருக்கிறது. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நிலைத்திருக்கிற வசனமா, மாறாத வசனமாக, செட்டில்டான வார்த்தையா கர்த்தர் வச்சிருக்கார். அதனால தான் எல்லா பிரஸ்தாபத்தை காட்டிலும் எதை மகிமைப்படுத்திருக்கிறாரா? செட்டில்டான வார்த்தையை மகிமைப்படுத்துறாரு. சொல்லுங்க கையை உயர்த்தி, ஆண்டவர் என்ன பண்றாரு? நிலைத்திருக்கிற வசனத்தை என்ன பண்றாரா? அவர் மகிமைப்படுத்துறாரா. இன்னொரு காரியம் சொல்றாரு பாருங்க. இப்படி ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்கணும் பாருங்க. இன்னொரு காரியம் பாருங்க, 89ஆம் சங்கீதம் வாங்க. 89ஆம் சங்கீதத்தில் 34ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போமா? 89ஆம் சங்கீதம் 34ஆம் வசனம். ஆண்டவருடைய வார்த்தை செட்டில்டான வார்த்தை. கையை வைத்தி சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? செட்டில்டுனா என்ன? கண்டிப்பா நடக்கும். கையை வைத்தி சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கண்டிப்பா அவர் சொன்னபடியே நடக்கும். அதில் நான் சந்தேகப்பட வேண்டியதில்லை. ஐயோ சொல்லிட்டு மாத்திடுவாரா? அது உயில். ஹலோ, நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? சொல்லிட்டு மாத்துறவங்க அது பேர் என்னது? உயில். செட்டில்மெண்ட்னா மாற்ற முடியாது. ஒன்று சொல்லிட்டாருன்னா அவர் ஒரு நாள் அதை ரிவோக் பண்ணவே மாட்டார். எனக்கு சொல்லிட்டு அவர் வருத்தப்படவும் மாட்டார். இவனுக்கு போய் இந்த ஆசீர்வாதத்தை சொல்லிட்டேன்னா அவர் என்ன பண்ண மாட்டார். அவருக்கு தெரியும், எல்லாம் அவருக்கு தெரிஞ்சனால யாருக்கு என்ன சொல்லணும்னு ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும் பாருங்க. கரெக்டாக நமக்கு ஒன்று சொன்னார்னா அதை அவர் நிச்சயமாக செய்வார். ஏன்னா அதுதான் அந்த வார்த்தையில் அப்படி ஆண்டவர் மகிமைப்படும். 34ஆம் வசனம் வாசிப்போமா? 89ஆம் சங்கீதம் 34ஆம் வசனம் பாருங்க. சொல்லியிருக்கு, என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். என்ன சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை நான் என்ன பண்ண மாட்டேன், ஆல்டர் பண்ண வேண்டிய, மாற்ற வேண்டியதே இல்லைன்றார். நல்லா கவனிக்கணும். ஏன் இது செட்டில்டான வார்த்தை? ஏன் நிலைத்திருக்கிற வசனம் இது? ஏன்னா ஒன்று ஆண்டவர் சொல்றாரு, நான் என் வார்த்தை செட்டில்டான நிலைத்திருக்கிற வார்த்தைனால எல்லா பிரஸ்தாபத்தை காட்டிலும் அதை நான் என்ன பண்றேன், மகிமைப்படுத்துறேன்றாரு. ஏன் இந்த வார்த்தை நிலைத்திருக்கிற வார்த்தை இங்க சொல்றாரு? அதுல மாற்றமே வர வேண்டிய அவசியமே இல்லை. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் அவர் தம்முடைய வார்த்தையை மாற்ற வேண்டியதே இல்லை, ஆல்டர் பண்ண வேண்டியதே இல்லை. கையை உயர்த்தி சொல்லுங்க, அவர் என்ன பண்ண வேண்டியது இல்லை, ஆல்டர் பண்ண வேண்டியதே இல்லை. அவர் சொல்லிட்டார்னா அதை நம்புறேன், அது அப்படியே நடக்கும், நான் கேள்வி கேட்க வேண்டியதும் இல்லை. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் எவ்வளவு சொன்னாலும் நம்ம என்னதான் கேட்கிறோம்? கர்த்தர் எவ்வளவு சொன்னாலும் ஆமா அவருக்கு சொல்ற வேலை, எனக்கு கேள்வி கேட்கிற வேலை, நம்ம கேள்வி கேட்கிறோம். இது எப்படி ஆகும் ஆண்டவரே? மரியாள் கேட்டாளா? ஆண்டவர் தேவதூதன் சொல்லி அனுப்புறாரு. அவன் கேட்கிறான், இது எப்படி ஆகும்? அதுக்கப்புறம் அந்த வார்த்தையில நிலைத்திருக்கக்கூடிய அந்த செட்டில்மெண்ட்டை ஆண்டவர் காட்டின உடனே மரியாள் சொல்றா, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு. எத்தனை பேர் இன்னைக்கு இந்த ஜெப நாட்களில் கர்த்தர் சில காரியங்களை உங்களுக்கு தெரியப்படுத்தும் போது நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள். கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே உம்முடைய வார்த்தையின்படியே. அன்னைக்கு தேவதூதன் அனுப்பினார், இன்னைக்கு பாஸ்டர் அனுப்பியிருக்கிறாரு. ஆமே நல்லையிலே இல்லை பார்த்தீங்களா? தேவதூதன் அப்படியே விங்ஸை வச்சுக்கிட்டு அப்படி ஒரு ஆட்டம் ஆட்டினா அப்போ தான் உங்களுக்கு பரவசம் வரும்னு நினைக்கிறேன்.
கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரன் மூலமா இந்த நாட்களில் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை எப்படி நிலைத்திருக்கிற வல்லமை உள்ள வார்த்தையின் கர்த்தர் காண்பிப்பார். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள். சொல்லுங்க, இயேசுவே உம்முடைய வார்த்தையின்படியே. நல்லா சொல்லுங்க, வாய்த்தந்த இயேசுவே. இன்னைக்கு இந்த ஜெபத்தில் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து என்ன சொல்லணும்? ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும், உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். சொல்லுங்கள் வாயத்தன், உம்முடைய வார்த்தையின்படியே இந்த ஜெப நாட்கள் நீ எனக்கெல்லாம் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ அப்படியே ஆகட்டும் ஆண்டவரே, அப்படியே ஆகட்டும். சொல்லுங்கள் வாயத்திறந்து, இயேசுவே எனக்கு அது அப்படியே ஆகட்டும்பா. ஆண்டவருடைய வார்த்தையை அவர் மாற்ற வேண்டியதே இல்லை. அவர் மாறாதவர். அவர் மாற வேண்டிய அவசியமோ இல்லை. அவரும் மாற வேண்டியதில்லை, அவர் வாயிலிருந்து வர வார்த்தையும் மாற வேண்டியதில்லை. ஆனால் நீங்கள் கவனிச்சு பாருங்க, மனுஷனுக்கு நேராக கடவுள் பேசுகிற வார்த்தை மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன காட்டுதுன்னா, அவன் நிறைய மாற்றங்களை உண்டு பண்ண வேண்டிய ஒரு மனிதனாக இருக்கிறான்னு காட்டுறாரு. தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையில் என்ன இல்லை? மாற்றம் இல்லை. கையை வைத்து சொல்லுங்க, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையில் என்ன இல்லை? ஆனால் நம்ம வாயிலிருந்து வர வார்த்தையில் சொல்ல புரியுதா? நம்ம வாயிலிருந்து வர வார்த்தையில் மாற்றம் வருது. இன்றைக்கி ஒன்று சொல்கிறோம் வச்சுங்க, ஏன் மனுஷனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையில் ஆல்டர் பண்ண வேண்டியதாக இருக்குது, மாற்ற வேண்டியதாக இருக்குன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்குது பாருங்க. காரணம் என்னென்னா, மனுஷன் ஞானத்தில் குறை உள்ளவனாக இருக்கிறான், அறிவில் குறை, லேக் ஆஃப் நாலேஜ். இந்த லேக் ஆஃப் நாலேஜ் பாருங்கள், ஒரு காரியத்தை சொல்கிறேன், சொன்ன பிறகு சில காரியங்களை சில இன்ஃபர்மேஷன் மூலமாக அறிந்து கொண்ட உடனே நான் என்ன பண்ணேன், சொன்னதை நான் மாற்றி சொல்கிறேன். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இன்னும் ஒரு உதாரணம் சொன்னால் விளங்கிப்பீங்க பாருங்கள். ஒருத்தர்கிட்ட சொல்கிறீங்க ஃபோன் பண்ணி, நான் நாளைக்கு உங்களை பார்க்க வரேங்க, இந்த நேரத்தில் இந்த இடத்துல உங்களை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து என்ன பண்ணுறீங்க, ஃபோன் பண்ணி, இல்லைங்க நாளைக்கு வரலைங்க. ஏன்னா மனுஷன் அவன் மாறுறவன், அவன்கிட்ட நிறைய ஆல்டர் பண்ண வேண்டிய வார்த்தைகள் அவனுடைய வாயில் இருக்கு. ஏன்னா ஞானத்தில் அறிவில் அவன் குறை உள்ளவனாக இருக்கிறான். இன்னொரு காரணம், மனுஷன் ஏன் அப்படி ஆல்டர் பண்ணுறான்னா, தன்னுடைய வாயிலிருந்து வர வார்த்தை அப்படின்னா சூழ்நிலைகள்னால ஏற்படுகிற அழுத்தத்தினால அவன் மாற்றுகிறான் வார்த்தைகளை. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லும் போது அவருக்கு எந்த ப்ரெஷரும் கிடையாது. ஆனால் நான் ஒரு வார்த்தையை ஒருத்தருக்கு சொல்லும் போது அதில் நிறைய சூழ்நிலைகளால் உண்டாகிற ப்ரெஷரை நான் ஃபேஸ் பண்ணுறேன். சிலருக்கு நான் பார்க்குறேன், சிலரை பார்த்துட்டு நான் உங்களுக்கு உதவி செய்கிறேங்க, நான் உங்களுக்கு இந்த காரியத்தில் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்கிறேன். சொல்லிட்டு போகும்போது என் சூழ்நிலை கடினமான சூழ்நிலைகளுக்குள்ளே போகும்போது அவங்களுக்கு நான் உதவி செய்ய முடியாமல் போயிடுது. அப்போ நம்ம அவங்கள்ட்ட பார்த்து என்ன சொல்கிறேன், முடியலைங்க இந்த முறை நான் உங்களுக்கு உதவி செய்ய. நல்லா கவனிங்கள். வீட்டில் கூறம் பாருங்கள், பிள்ளைங்க நீங்கள் எங்கன்னா வெளியே போனீங்கன்னா கேட்பாங்க, அப்பா வரும்போது இதை வாங்கிட்டு வந்துடுங்கப்பா அப்படின்வாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம், மண்டையை நல்லா கவலைப்படாத கண்ணா வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு வீட்டு பக்கத்தில் வரும்போது தான் நமக்கு ஐயோ கேட்டானே, இவனுக்கு என்ன சொல்கிறது, போன உடனே நம்மளை வரவேற்கிறாங்களோ இல்லையோ, அவங்க கேட்டதை தானே கேட்பாங்க அப்படின்ற நிலையில் வரும்போது உள்ளே போகும்போது என்ன பண்ணுறோம், எதையாவது சொல்லி ஆல்டர் பண்ணுறோமா பண்ணலையா? நீங்களாம் அப்படியே ரொம்ப உத்தமமாக கேட்டதெல்லாம் அப்படியே வாங்கி கொடுத்த பெற்றோர் மாதிரி இருக்கிறீங்க. ஆல்டர் பண்ணுறோம், என்ன சொல்கிறோம், உள்ளே போயிட்டு டே மறந்துட்டேன்டா, நான் கவலைப்படாதடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ தான் சுகி இருக்கே போட்டால் நான் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவேன், டோர் டெலிவரி பண்ணிடுவான். அவன் கேட்பான், நீ வாங்கிட்டு வர வேண்டியது சொன்னால் நீ என்ன டோர் டெலிவரி பண்ணுற அப்படின்னுவான் அவன். ஆல்டர் பண்ணுறோம் பாருங்க மனுஷன். ஆனால் ஆண்டவர் அப்படிலாம் பண்ணுறது இல்லை. உன்னை சொல்லிட்டு ஐயோப்பா ப்ரெஷர் ஆயிடுச்சுப்பா, ஐயோ நான் மறந்துட்டேன்ப்பா. கர்த்தர் ஒரு நாளும் அப்படி சொல்லவே மாட்டார். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் தான் என் வார்த்தையில் நிறையா ஆல்டர் பண்ணுறேன், ஆல்டர் பண்ணி மாற்ற வேண்டியது என்கிட்ட தான் இருக்குது. கையை உயர்த்தி சொல்லுங்கள், மாற்ற வேண்டியது என்கிட்ட இருக்குது. கர்த்தரிடத்தில் எந்த மாற்றமும் இல்லை. கையை உயர்த்தி சொல்லுங்கள், அவருடைய வார்த்தையில் அதனால தான் அந்த வார்த்தைக்கு நிலைத்திருக்கிற வார்த்தை, செட்டில்டான வார்த்தை. இப்படிப்பட்ட ஒரு செட்டில்டான வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இப்படி ஆண்டவர் இவ்வளோ தூரம் நான் சொல்ல முடியும், இந்த ஜனவரியிலிருந்து இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் கர்த்தர் அவர் எனக்கு சொன்ன வார்த்தையில் நிலைத்திருந்ததுனால தான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல முடியும், ஆண்டவரே எனக்கு நீ சொன்ன வார்த்தையில் நீர் உம்முடைய வார்த்தை நிலைத்திருந்தனால தான் நான் ஆண்டவரை மாறி மாறி போகிற ஆளை என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே. என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா அப்படி?
மாறி மாறி போகிற ஆள் நான் மாத்தி மாத்தி பேசுற ஆளு. ஆனா என்ன கூட ஆண்டவர் அவருடைய நிலைத்திருக்கிற வார்த்தையினால இவ்வளவு தூரம் என்னை உருவாக்கி என்னை கொண்டு வந்திருக்கிற. எத்தனை பேர் அதுக்காக நன்றி சொல்றீங்க? ஆண்டவரே, என்னை இவ்வளவு தூரம் நடத்தி கொண்டு வந்திருக்கிறீரே, என் குடும்பத்தை இவ்வளவு தூரம் நடத்தி கொண்டு வந்திருக்கிறீரே. எத்தனை பேர் அப்படி நன்றி சொல்ல விரும்புறவங்க கையை உயர்த்தி, இயேசுவே, இவ்வளவு தூரம் இவ்வளவு அற்புதமாய் என்னை நடத்தி கொண்டு வந்த இயேசுவே உமக்கு நன்றி. ஏன்னா நான் தான் சூழ்நிலை நிமித்தமா, அழுத்தத்து நிமித்தமா நிறைய மாத்தி மாத்தி பேசுறேன், மாத்தி மாத்தி செய்கிறேன். இன்னொரு காரணம் பாருங்க, அங்க ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கு. இன்னொரு காரணம் என்னன்னா, இருதயத்தில் ஒன்று நினைப்பாங்க, வாயில ஒன்று பேசுவாங்களாம். இந்த வாய்க்கும் இருதயமும் மேட்ச் ஆகலன்னு வச்சிங்களேன், நிறைய பேர் பேட்ச் ஒர்க் தான் பண்ணுவாங்க. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? இந்த இருதயமும் வாயும் மேட்ச் ஆகி பேசலைன்னா நிறைய பேட்ச் ஒர்க், ஓட்டு போடுற வேலை தான் செய்ய வேண்டியது இருக்கும். அதனால தான் மனுஷன் ஆல்டர் பண்ணுறான் பாருங்க, நிறைய வார்த்தைகளை ஆல்டர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒருத்தரை வீட்டுக்கு கூப்பிட்றீங்கன்னு வைங்க, வாங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க, எல்லாம் கூப்பிட்றீங்க, வந்துட்டாங்க. வந்துட்ட உடனே நீங்கள் என்ன கேட்குறீங்க? வாங்க வாங்க வாங்க, டீ சாப்பிட்றீங்களா, காஃபி குடிக்கிறீங்களா? வாயில் என்ன கேட்குறோம்? வீட்டுக்கு வந்தால் என்ன பண்ணுவோம்? அவங்ககிட்ட வந்தவொடனே என்ன கேட்பான்? காப்பி சாப்பிட்றீங்களா, காப்பி வேணுமா, டீ வேணுமா? நிறைய பேர் வேணுமா வேணுமா வேணுமான்னு கேட்டு அவங்களுக்கு அப்பயே புரிஞ்சிடும், இது கொடுக்காது போலகுது, வேணுமா. அப்படி கேட்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க டீ சாப்பிட்றீங்களா, காஃபி ஆனால் மனசுக்குள்ள நினைக்கிறீங்க, ஐயோ வேணும்னு சொல்கிறாரையா, வீட்டில் பால் இல்லை, வீட்டில் டீ தூள் இல்லை, வீட்டில் சக்கரை இல்லை, சும்மா கேட்டிருக்கிறேன். அதான் சொல்கிறாங்க, சிலர்லாம் தேனொழுவ பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க? அப்படியே வார்த்தை கடை பட்டர் மாதிரி மெல்ட் ஆகிடுவாங்க, அப்படியே பட்டர் மாதிரி பேசுவானுவாங்க. பட்டர் சீக்கிரம் போயிடும். நல்லா கவனிங்க, நீதிமொழி 23:7 கவனிங்க சொல்கிறாரு, என்ன அவன் வார்த்தை எப்படி இருக்குமா, பட்டர் மாதிரி இருக்குமா, ஆனால் இருதயத்துக்குள்ளே பட்டய மாதிரி வச்சுருப்பானா எண்ணங்களை. ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் இருதயத்தில் ஒன்று நினைக்கிறது, வாயில் ஒன்று பேச மேட்ச் ஆக மாட்டுது. மேட்ச் ஆகாததுனால நான் ஆல்டர் பண்ணுறேன், நிறையா மாற்றி மாற்றி பேசுகிறேன். நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் காரணங்கள் பாருங்க. மாறாதவர் அவர் ஏன் மாறாமல் இருக்கிறார்னா, இன்னைக்கு மனுஷன் கூட இவ்வளோ மாறுதல் வருது காரணம், இவர் ஆல்டர் பண்ண வேண்டியது காரணம் என்னன்னா, அவனுக்கு ஞானம் குறையப்படுது, சூழ்நிலைகளுடைய அழுத்தம். அதுக்கு பிறகு இருதயமும் வாயும் மேட்ச் ஆக மாட்டுது, அது மாறி மாறி தார்மாறாக பேசுது, அதனால் அங்கங்கே பேட்ச் ஒர்க் பண்ண வேண்டியதாகிடுது. ஆனால் பாருங்க, ஆண்டவர் என்றைக்குமே அவர் மாறாதவராக இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, அவருடைய வார்த்தை என்றைக்குமே மாறாது. பாருங்க, இன்னொரு காரணம் என்னன்னா, மேன் இஸ் ஆல்வேஸ் சேஞ்சபிள். இன்னொரு காரணத்தை சொல்லலாம்னா, ஏன் மனுஷன் ஆல்டர் பண்றான்? அவன் எப்பவும் மாறுறவன் தான். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ மாறுறவனா இருக்கிறனால நான் மாறாதவராக இருக்கிறேன். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, ஆண்டவரே நான் மாறுறவனு உமக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் நீர் மாறாதவரா, உம்முடைய வார்த்தை நிலைத்திருக்கிற செட்டில்டான வார்த்தை, நீ மாற்ற வேண்டிய அவசியமே இல்லாத வார்த்தை என்ன பண்ணுகிறீர், எனக்கு நீர் கொடுக்கிறீர் ஆண்டவரே. என்னாகமம் 23 அங்கே என்ன அருமையாக ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவருடைய வார்த்தையில் அவர் பொய் உரையாதவர், அவருடைய மனதில் என்ன எந்த மாற்றமும் இல்லை பாருங்க. என்னாகமம் 23 அங்கே சொல்கிறாரு பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்றத அங்கே ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கு. 23 அங்கே 19 பாருங்க, 23:19 சொல்லியிருக்கு, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ அவர் வசனித்தும். தேவனை குறித்து எப்படி சொல்லுது பாருங்க, அவர் மாறுவதே இல்லை, அவருடைய வாயிலிருந்து பொய் வருவதில்லை, அவருடைய மனம் மாறுறதில்லை, என்ன அவருடைய வார்த்தை அவர் ஆல்டர் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா எல்லாமே அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியாது ஒண்ணுமே கிடையாது, சகலத்தையும் அறிந்திருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். கையை வாய்த்தை சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? சகலத்தையும் அறிந்தவராக இருக்கிறதுனால அவர்கிட்ட எந்த மாற்றமும் வேண்டியதில்லை, அவருடைய வார்த்தையை எடிட் பண்ண வேண்டியதும் இல்லை, அவருடைய வார்த்தையில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டையும் கொண்டு வர வேண்டியதில்லை, அந்த வார்த்தையில் எந்த அப்டேட்டையும் கொண்டு வர வேண்டியதில்லை. நல்லா கவனிங்க, என் வார்த்தையில் நிறைய நான் எடிட் பண்ணணும், என் வார்த்தையை நான் நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும், என் வார்த்தையை நிறைய நான் அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்கு.
ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை செட்டில்டான நிலைத்து இருக்கிற தேவனுடைய வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என் வார்த்தை எடிட் பண்ண வேண்டியதும் இல்லை, இம்ப்ரூவ் பண்ண வேண்டியதும் இல்லை, அப்டேட் பண்ண வேண்டியதும் இல்லை. ஆனால் நீ உன் வார்த்தையை நிறைய எடிட் பண்ணணும். வயத்தையும் சொல்லுங்கள், ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஆண்டவரே உம்முடைய வசனத்தின் மூலமாக நிறைய காரியத்தை நான் எனக்குள்ளே ஆண்டவரே எடிஃபை பண்ணணும். சொல்லுங்கள் வாயத்திறந்து, ஆண்டவரே எனக்குள்ள பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியத்தை நான் செய்யணும். எத்தனை பேர் வயத்தையும் சொல்கிறீங்க, ஆண்டவரே எனக்குள்ள பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை நான் செய்யும் போது என்னையும் அவர் விரும்புகிற மாற்றத்துக்கு நேராக கொண்டு வர்றாரு. நல்லா கவனிச்சு பாருங்க, எவ்வளோ அற்புதமான வேலையை ஆண்டவர் செய்கிறார் பாருங்க. சங்கீதம் 19 சங்கீதம் 7 சொல்லி இருக்கிறது, உம்முடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்குன்னா குறைவற்றதா இருக்கிறதா. தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கு? குறைவற்ற தேவனுடைய. இந்த வார்த்தைக்குள்ளதான் உங்க செட்டில்மெண்ட் வச்சிருக்கிறாரு. நல்லா நான் சொல்றதை நீங்க சிந்திச்சு ஆழமா யோசிக்கணும், அதை நம்பணும். என் வாழ்க்கை செட்டிலே ஆக மாட்டுதே, இந்த வார்த்தைக்குள்ள உங்க வாழ்க்கைக்கான சகல செட்டில்மெண்ட்டையும் வச்சிருக்கிற. கையை உயர்த்தி சொல்லுங்க, குறையவே இல்லாத மாற வேண்டியதே இல்லாத ஒரு வார்த்தைக்குள்ளதான் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு? அந்த வார்த்தை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார் பாருங்க. அந்த வார்த்தைக்குள்ளதான் கர்த்தர் என்ன வச்சிருக்காருன்னா உங்க செட்டில்மெண்ட். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கைக்கான செட்டில்மெண்ட், என் குடும்பத்துக்கான செட்டில்மெண்ட், ஆண்டவரே என் எதிர்காலத்துக்கான செட்டில்மெண்ட் எல்லாமே கர்த்தர் எதில் கொண்டு வந்து வச்சிருக்கிறாருன்னா குறையவே இல்லாத அவருடைய வசனத்துக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. என் வாழ்க்கையில் நிறைய குறைவு இருக்கு, குறைவுபடுறேன். ஆனா எனக்கு தேவன் சொல்ற வார்த்தை எப்படி இருக்குன்னா குறைவே இல்லாத வார்த்தை, செட்டில்டான வார்த்தை, நிலைத்திருக்கிற வார்த்தை. இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்க யோசிப்பீங்கன்னா நான் சொல்றேன், ஆண்டவருக்கு உங்களால நன்றி சொல்லாம இருக்கவே முடியாது. கையை வாயத்தை சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு நான் மனதார நன்றி சொல்றேன். எத்தனை பேர் வாயத்திறன்னு சொல்றீங்க? ஆசுவே உமக்கு நான் என்ன பண்றேன்? மனதார நன்றி சொல்றேன். சொல்லுங்க வாயத்திறந்து, ஆண்டவரே மனதார நன்றி சொல்றேன். ஏன்னா குறைவற்ற வார்த்தை, உம்முடைய வார்த்தையில் எந்த மாற்றமும் தேவையில்லை. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். இப்படிப்பட்ட வார்த்தை நீர் எனக்கு கொடுக்கும் போது என் லைஃப் நிச்சயமா செட்டில் ஆகும். ஆண்டவர் எத்தனை பேர் நம்புறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வார்த்தை நீ எனக்கு கொடுக்கும் போது நான் என்ன ஆகிறேன்? நிச்சயமா செட்டில் ஆகிறேன். வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படி ஆகும்? கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்தா சூழ்நிலை எப்படி இருந்தாலும் உங்களை செட்டில் பண்ண வைக்கிற கர்த்தருடைய வல்லமையான வார்த்தை உங்களுக்காக வேலை செய்யும். சொல்றாரு பாருங்க, மத்தேயு 24 35 வாசிக்கிறோம். அங்க சொல்லி, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒருபோதும் ஒளியாது. ஒளியாத வார்த்தை, அழிக்கவே முடியாத ஒரு வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்க. அது ஒரு செட்டில்மெண்ட்டுங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் அதனால தான் பாருங்க, வார்த்தையை மாற்றதுக்கு பதிலாக வார்த்தையை வச்சு சூழ்நிலையெல்லாம் மாத்துறார். சொல்லுங்க கையை உயர்த்தி, வார்த்தையை வச்சு கர்த்தர் எல்லாத்தையும் மாத்துறார். சொல்லுங்க கையை உயர்த்தி, ஆண்டவரே என்னை எப்படி மாத்துறாரு? எனக்கு நேராக வசனத்தை கொடுத்து எனக்கு நேராக கர்த்தர் தம்முடைய வார்த்தையை பேசி என்னை மாத்துறாரு. எத்தனை பேர் அதை அனுபவித்திருக்கிறவங்க? சொல்லுங்க, ஆண்டவரே நீர் உம்முடைய வார்த்தையை மாற்ற வேண்டியதில்லை, உம்முடைய வார்த்தையை வச்சு எல்லாத்தையும் மாற்றுவீர். ஆண்டவரே சொல்லுங்க இந்த வார்த்தையை, ஆண்டவரே நீர் என்ன செய்ய வேண்டியதில்லை, உம்முடைய வார்த்தையை மாற்ற வேண்டியதில்லை, ஆனா உம்முடைய வார்த்தையை வச்சு எல்லாத்தையும் மாத்துவீர். சொல்லுங்க வாயத்திறந்து, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை வச்சு நீர் என்ன பண்றீரு? எல்லாத்தையும் மாத்துறீரு. அந்த எல்லாத்திலையும் நானும் உள்ள வர ஆண்டவரே, என்னையும் உம்முடைய வார்த்தையினால என்ன பண்ணுகிறீரு? மாத்துறீரு. எவ்வளவு அற்புதமான காரியம் பாருங்க. நிறைய பேர் சொல்லுவோம், ஆண்டவரே வேற வார்த்தை சொல்ல ஆண்டவரே அப்படின்னா என்ன, கொஞ்சம் மாத்தி சொல்ல ஆண்டவரே, எனக்கு ஒத்து வர மாதிரி சொல்ல ஆண்டவரே, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிற ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுவார் வானான்வார். ஆண்டவரே அது ஒத்து வரல ஆண்டவர், நீ ஒத்து வர மாதிரி சொல்ல ஆண்டவரே, எனக்கு கொஞ்சம் ஒத்து வர மாதிரி சொல்லும் அப்படின்னா ஆண்டவர் பார்ப்பார், உனக்கு ஒத்து வர மாதிரி சொல்லணுமா? ஆண்டவர் சொல்லுவார், நான் மாறாதவர். ஆண்டவர் சொல்லுவார், நான் என்னுடைய வார்த்தையில் என்ன இல்லை, குறை இல்லை, குறைவற்ற வார்த்தை. ஆண்டவர் சொல்லுவார், என் வார்த்தையை நான் மகிமைப்படுத்தி இருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிற என் வார்த்தை செட்டில்டு. ஆண்டவன் இவனுக்கு பிடிக்கல நான் சொல்கிற வார்த்தை, கர்த்தர் சொல்கிற வார்த்தை இவனுக்கு பிடிக்கல, அதனால் மறுபடியும் சில நேரம் வீட்டில் பிள்ளைங்க அவங்க கேட்குறதுக்கு பெற்றோர் வானான்னு சொல்லிட்டோன்னு வச்சிங்களேன், அவனுக்கு நம்ம ஓகே சொல்ல வரைக்கும் விட மாட்டான். பார்த்துறீங்களா? நீங்கள்லாம் டைரெக்டாக ஹெவன்லேருந்து வந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தேவதூதர்கள் அனுப்பப்பட்டவங்களா நீங்கள்? வாங்குற வரைக்கும் விட மாட்டான். ஒன்று அடங்கி போகிறனா இருந்தால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் அடங்கிடுவான். அப்படி இல்லைன்னா அவனுக்கு தெரியும் உங்களை எப்படி அடக்கணும்னு.
உங்களை எப்படி தாஜா பண்ணணும்னு தெரியும், உங்களை எப்படி அடக்கணும்னு தெரியும். எப்படியாவது அவன் நினைக்கிறத உங்கள் வாயால் ஓகே சொல்கிற வரைக்கும் விடுறதில்லை. நம்ம ஓகே சொன்னோம் அது மாதிரி இதே அப்ரோச் ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்துடுறோம். ஆண்டவரை நான் மாற்றி காட்டுறேன். ஆண்டவர் சொல்ல, எப்பா நான் மாறாத, நீ தான் மாறணும். கர்த்தரை மாற்றி காட்டணுன்ற முயற்சியில் நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தோற்று போயிடுவேன், நான் தான் ஜெயிப்பேன், ஏன்னா நான் மாறாதவர், நீ தான் மாறுறவர்னு ஆண்டவர். அதனால் ஆண்டவர்கிட்ட வரும்போது நம்ம இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக வைக்கணும் பாருங்கள். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நீர் என்ன பண்ண வேண்டியதில்லை, மாற்ற வேண்டியதில்லை, ஆனால் உம்முடைய வார்த்தையை வச்சு நீர் எல்லாவற்றையும் மாற்றுகிறீர். கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை வச்சு நீர் எல்லாம் என்ன பண்ணுகிறீர். ஆண்டவர் வார்த்தையை வச்சு மாற்றுறாருன்னா நான் என்ன பண்ணணும், அதுக்கு ஒத்துழைக்கணும். சொல்லுங்கள் கையை உயர்த்தி, நான் என்ன செய்யணும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு ஒத்துழைக்கணும். பாருங்க, ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதுக்கு, ஆண்டவர் அற்புதத்தை உண்டு பண்ணுவதுக்கு, ஆண்டவர் என் வாழ்க்கையை செட்டில் பண்ணுவதுக்கு எனக்கு நேராக வார்த்தையை கொடுக்கிறாரு. அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தும் போது நான் அதுக்கு என்ன செய்யணும்னா ஒத்துழைக்க கூடியவனா மாறணும். நான் ஒத்துழைக்கும் போது ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற அற்புதமான விளைவுகளை நான் சந்திக்கக்கூடியவனாய் மாறுகிறேன். ஏசாயா 1 சொல்லியிருக்கு பாருங்க, 19 20 சொல்லியிருக்கு, மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மை என்ன பண்ணுவாய், புசிப்பாய். ஆண்டவர் சொல்ல, நீ கோஆபரேட் பண்ணினா நான் என் வார்த்தையை மாத்துறதில்ல, ஆனா என் வார்த்தையை வச்சு எல்லாத்தையும் மாத்துறேன். அந்த வார்த்தையை நான் என் வாழ்க்கையில ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக வந்து தேவன் என்னோட பேசுகிற வார்த்தையை கேட்டு, ஆண்டவரே நான் தான் மாற வேண்டிய, ஆண்டவரே என்னை மாத்துறதுக்கு, ஆண்டவர் என்னை ஆல்டர் பண்றதுக்கு உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற, உங்களுடைய வார்த்தைக்கு ஏதுவா என்னை ஆல்டர் பண்றேன்னு சொல்லும் போது யூ ஆர் கோஆபரேட்டிங். வேதம் சொல்லுதாங்க, வாசிங்க அந்த வசனத்தை. 19 சொல்லியிருக்கு, மனம் பொருந்தி செவி கொடுத்தால். எத்தனை பேர் நல்ல தேசத்தின் நன்மையெல்லாம் சாப்பிடணுமா? என்ன நன்மையெல்லாம் நீங்க சாப்பிடணும்னு நினைச்சா மனம் பொருந்தி என்ன பண்ணணும், செவி கொடுக்கணும், தேவனோட என்ன செய்யணும், கோஆபரேட் பண்ணணும். அங்க ரொம்ப அற்புதமா சொல்றாரு, இப்படி கோஆபரேட் பண்ணோம்னா ஆண்டவர் அவர் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நமக்கு அற்புதமா செய்து காட்டக்கூடியவராக இருக்கிறார். பாருங்க சொல்லி இருக்கு, மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மைகளை. அதுக்கு அடுத்த வருஷம் சொல்றாரு பாருங்க, நான் என் வார்த்தையில மாறுறது இல்லை, ஆனா என் வார்த்தையை வச்சு உன்னை மாற்ற விரும்புறேன், என் வார்த்தையை வச்சு உனக்கு அற்புதம் செய்ய விரும்புறேன், என் வார்த்தையை வச்சு உன் வாழ்க்கையை செட்டில் பண்ண நான் விரும்புறேன். ஆனா கர்த்தர் சொல்றாரு, மனம் பொருந்தி, இப்படி நான் உன் மேல எவ்வளவு அக்கறை கொள்றேன், என் நிலைத்திருக்கிற வார்த்தையை உனக்கு எடுத்து விளக்கி உனக்கு புரிய வைக்கிறேனே, உன் வாழ்க்கையை செட்டில் பண்றதுக்காக சொல்றேனே, இதெல்லாம் கேட்டுட்டு மனம் பொருந்தி செவி கொடுக்காம போனா அடுத்த வருஷம் சொல்றாரு, மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்கள், ஆனால் பட்டயத்துக்கு இரையாவீர்கள், கர்த்தரின் வாய் இதை சொல்றார். மாட்டேன்னு சொன்னா போய் மாட்டி முழிக்க வேண்டியதுதான். ஆண்டவரே இல்ல இல்ல நான் மாட்டேன்னு சொல்றேன், இல்ல ஆண்டவரே உம்முடைய வார்த்தை என்னை மாத்தட்டும் என்று சொல்லுகிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை என்னை, எல்லாம் கையை உயர்த்தி சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தை என்ன பண்ணட்டும், என்ன மாத்தட்டும். இதாங்க, இப்படி ஒரு ஜெபத்தை நீங்க செஞ்சு பாருங்க, இப்படி வசனத்தை தியானித்து இப்படி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா நான் சொல்றேன், வாழ்க்கையில் அற்புதமான தேவனுடைய மாற்றத்தை, தேவனுடைய வசனத்தினால் உங்களை செட்டில் பண்ணுவதுக்கு உங்களை மாத்திரார் பாருங்க, அவரோட கோஆபரேட் பண்ணுறீங்க பாருங்க, அது மகிமையான விளைவுகளை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். இயேசு கிறிஸ்துவையே இந்த பூலோகத்துக்கு தேவன் அனுப்பினார் பாருங்க. எதற்காக அனுப்பினார்? இருளில் இருக்கிறவன் இருளை விட்டு வெளிச்சத்துக்கு வரதுக்காக அனுப்பினார். நீங்க கவனிச்சு பாருங்க, ஒருவனும் கெட்டு போக கூடாது, ஒருவனும் அழிக்கப்படக்கூடாது, எல்லாருக்கும் நித்திய ஜீவனை கொடுக்க தேவகுமாரன் அனுப்பப்பட்டார். தேவன் இந்த உலகத்தை இவ்வளவாய் நேசி, யோவான் 3:16 நமக்கு தெரியும், இவ்வளவாய் அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரன் நமக்காக கொடுத்தார், ஏன்னா நாம் கெட்டு போகாதபடிக்கு, ஒருவனும் கெட்டு போகாதபடிக்கு. தேவன் பாருங்க, யாரும் பட்டயத்துக்கு இரையாக கர்த்தர் விரும்பல, யாரும் அழிக்கப்பட தேவன் விரும்பல. இயேசு ஒவ்வொருவரையும் வாழ வைக்க தான் அவர் விரும்புகிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற இயேசு என்னை வாழ வைக்க அவர் விரும்புகிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை வாழ வைக்கிறதுல விருப்பம் வைத்திருக்கிற இயேசுவே, நீர் என்னை உருவாக்க, நீர் உம்முடைய வசனத்தினால என்னை மாற்ற. ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் எடுக்கிற பிரயாசம் இருக்கு பாருங்க,
இந்த ஜெப நாட்கள் அது ஒரு பிரயாசம். கர்த்தர் நமக்கு நேராக ஆண்டவர் எடுக்கிறார். ஏன்னா ஆண்டவர் என்ன விரும்புகிறார்னா, தேசத்தின் நன்மையை நாம் புசிக்கணும். கையவாயத்தை சொல்லுங்க, ஆண்டவரே எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? ஆண்டவரே, நானும் என் குடும்பமும் கர்த்தர் என்ன வச்சிருக்கிற இந்த தேசத்தின் நன்மையை நான் புசிப்பேன். எத்தனை பேர் கையவாயத்தை சொல்றீங்க? ஆண்டவருடைய வார்த்தை செட்டில் ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி நன்மையை புசிக்கிற, இந்த தேசத்தினுடைய நன்மையை புசிக்கிற, உங்க நன்மையை யாரும் திருடுற ஒரு நிலையில் நான் இருக்க மாட்டேன். என் நன்மை எனக்கு வரமாட்டுதே, ஒரு நன்மையும் வரமாட்டு, பல முயற்சி எடுத்து பார்த்துட்டேன், நன்மை வரமாட்டேன். அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்றார், மனம் பொருந்தி என் செட்டில்டான வார்த்தையை நீ வாழ்க்கையில் கை கொள்வானா? ஆண்டவர் சொல்றார், தேசத்தின் நன்மையை புசிப்பாய். கையவாயத்தை சொல்லுங்க, நான் என்ன பண்ணுவேன்? என் குடும்பம் என்ன செய்யும்? நம்முடைய சபை என்ன செய்யும்? சொல்லுங்க, தேசத்தின் நன்மையை. இந்த வார்த்தையை எல்லாம் அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, நான் ஒவ்வொரு நாளும், சொல்லுங்க வாயை திறந்து, ஒவ்வொரு நாளும் தேசத்தின் நன்மையை நான் புசிப்பேன். சொல்லுங்க, the goodness சொல்லுங்க வாயை திறந்து. ஆண்டவரே, நீர் எனக்கு வச்சிருக்கிற நன்மையை 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 நன்மையை. பிசாசு தீமையை கொடுக்கணும்னு நினைக்கிறான், கர்த்தரோ நன்மையை கொடுக்கணும் நினைக்கிறாரு. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, தீமைக்கு என்னை விலக்கி உம்முடைய நன்மையை புசிக்கிறவனாய், உம்முடைய நன்மையை அனுபவிக்கிறவனாய், உம்முடைய நன்மையை பகிர்ந்து கொடுக்கிறவனாய் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அதுக்கு தேவனுடைய வார்த்தை தான் நம்மளை அப்படிப்பட்ட ஆல்ட்ரேஷனை பண்ணுது. சிலதெல்லாம் ஃபிட் ஆகலைன்னா ஃபிட் ஆகிற மாதிரி லூஸ் பண்ணி விடுவார். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஓவராக சாப்பிட்டோன்னே சிலருக்குலாம் இந்த பட்டன்லாம் பிதிங்கின்னு வரும் பாருங்க. பிதிங்கின்னு வரும்போது என்ன பண்ணுவாங்க? பின்னாடி ஒரு இது பிடிச்சி தைச்சிருப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் லூஸ் பண்ணி விடுவாங்க. லூஸ் இல்லை, லூஸு என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் அந்த ஸ்டிச்செல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க? லூசன் பண்ணி விடுவாங்க பாருங்க. லூசன் பண்ண உடனே கொஞ்சம் என்ன ஃபிட்டாக இருக்கும். அது மாதிரி இன்றைக்கி இந்த ஜெபத்தில் ஆண்டவர் எதெல்லாம் கொஞ்சம் உங்கள் ஃபிட்டெல்லாம் கரெக்டாக ஆக்கிறதுக்கு, சிலருக்கு டைட் ஃபிட்டு பிடிக்கும், சிலருக்கு என்ன லூஸ் ஃபிட்டு பிடிக்கும், சிலருக்கு ரெகுலர் ஃபிட்டு பிடிக்கும். எந்த ஃபிட்டு பிடிக்குதோ அவருக்கு பிடிச்ச ஃபிட்டு மாதிரி நம்மளை என்ன பண்ணுவார்? ஆல்டர் பண்ணுவாரா? பண்ண மாட்டார் ஆண்டவர். ஏன்னா நம்மளை காட்டிலாம் அவர் திறமையான டெய்லர், பக்காவாக ஆல்டர் பண்ணுவார். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். நம்மளை காட்டிலாம் கர்த்தர் எப்படிப்பட்டவர்? பக்காவாக. நம்மளை உருவாக்குனவருக்கு தெரியாதா எங்கெங்கே ஆல்டர் பண்ணோன்னு? எவ்வளோ அருமையான ஆண்டவர் பாருங்க. இப்படிப்பட்ட ஆண்டவரை, அவருடைய வார்த்தையை பெறுகிற ஜனமாக இருக்கிற நம்ம பாக்கியவான்கள். கையை வச்சு சொல்லுங்க, இப்படி தேவனுடைய வார்த்தையை பெற நான் எப்படிப்பட்டவன்? பாக்கியம். நல்லா சத்தமாக சொல்லுங்க, நம்ம எல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? பாக்கியவான். இப்படி தேவனுடைய வார்த்தையை பெற நம்மளை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்ன்றத இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கவனிக்கிறோம் பாருங்க. சொல்றாரு, இப்படி தேசத்தின் நன்மையை. இருளில் இருக்கிறவன் வெளிச்சத்துக்கு வரணும்னு ஆண்டவர் தம்முடைய குமாரன் அனுப்புனா. யோவான் 3:19 சொல்லுது, அவர்கள் என்ன விரும்பினார்களாம்? இருளை விரும்பினார்களாம், வெளிச்சத்தை விரும்பாம. நல்லா நீங்கள் மாறுவதற்கு ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி, வார்த்தையாகிய தம்முடைய குமாரனே அனுப்பிட்டாரு. வார்த்தை தான் அவருடைய சுபாபம் சொன்ன பாருங்க. அந்த சுபாபம் உள்ள கிறிஸ்துவையே மனுஷ ரூபத்தில் அனுப்புறாரு. அனுப்பி மனுஷனை இருள்லேருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து விரும்புகிறான். ஆனால் மனுஷன் சொல்கிறான், இல்லை நான் எனக்கு இருள்லே இருக்கிறேன். அதான் சொல்கிறாரு, ஆல்டர் பண்ணணும். நம்ம லைஃப்பில் சில காரியங்களை ஆல்டர் பண்ண கர்த்தர் கையில் ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுத்தோன்னா நம்ம மடிந்து போக வேண்டியதில்லை, நம்ம வெக்கப்பட வேண்டியதில்லை. ஆண்டவர் சொல்கிறார், துன்மார்க்கன் அவன் மடிந்து போகுது எனக்கு கொஞ்சம் கூட என்ன இல்லை, விருப்பம் இல்லைன்றார் பாருங்க. எசேக்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் கவனித்து நான் சொல்கிறார், துன்மார்க்கன் அவன் மடிந்து போகிறது, அவன் அழிக்கப்படுகிறது எனக்கு விருப்பமே இல்லை. அவனுக்கு ஒரு மாற்றம் வராதா? அவனுக்கு ஒரு ஜீவன் உண்டாகாதா? அவன் வாழ்வதற்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறனே, அதை பிடிச்சிக்க மாட்டானா? நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் ஆண்டவருடைய உள்ளங்க. ஆண்டவர் என்ன விரும்புற? என் பிள்ளை என் வசனத்தை பிடிச்சிட்டு மேலே வந்துட மாட்டானா? அந்த வசனம் அவனை செட்டில் பண்ணுமே, அந்த வசனம் அவர்களை செட்டில் ஆக்குமே. அந்த வசனத்தை பிடிச்சி ஒரு மனுஷன் மேலே வர மாட்டானா? ஆனால் மனுஷன் சொல்கிறான், இல்லை நான் இருளே இருக்கிறேன். நல்லா கவனிங்கள், கர்த்தர் சொல்கிறேன், இல்லை உன்னை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர கர்த்தர், அவர் ஒளியின் தேவனாக இருக்கிறார். இந்த வசனம் நமக்கு ஒளியை உண்டாக்குது. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த வசனம் எனக்கு என்ன உண்டாக்குது? வெளிச்சத்தை உண்டாக்குது, ஒளியை எனக்குள்ள பிரகாசிப்பிக்க வைக்குது. பாருங்க, நினிவே பட்டணத்தில் இருந்தவங்களை கவனிச்சு பாருங்க. நினிவே பட்டணத்தில் இருக்கிறவங்க
இருளை விரும்பினான். ஆனா யோனாவை அனுப்பி ஆண்டவர் அவங்களோட பேச வச்சது நிமித்தமா அவர்கள் மனம் திரும்பி தேவனிடத்தை திரும்பி வந்தார்கள். இதுதான் ஆண்டவர் விரும்புறார் பாருங்க. அந்த வார்த்தையை வைத்து ஒரு ஊழியக்காரனை அனுப்பி அங்க இருக்கக்கூடிய பட்டணத்தில் இருக்கிற மக்களுக்கு கடவுளுடைய வார்த்தையை பேச 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 அவர்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பி வந்தார்கள். மாற்றம் நடந்துச்சு பாருங்க. அந்த மாற்றம் வந்த உடனே அவர்களை தேவன் அழிக்காம அவர்களை காப்பாற்றினார். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை என்னை உருவாக்கணும். சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை என்னை வாழ வைக்கணும். சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எனக்கு எல்லா நன்மையும் கொடுக்கணும். ஆண்டவரே உம்முடைய வார்த்தை என்னை பரிசுத்தமாக வாழ வைக்கணும். சொல்லுங்க வாயத்திறந்து, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை என்ன பக்தி விருத்திக்கு ஏதுவாக நடத்துகிற வார்த்தை, எல்லா நன்மையும். இப்படி எல்லா விதத்திலும் ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை செட்டில் பண்ணுது. கவனிச்சு பாருங்க. இதை சொல்லிட்டு தான் இப்போ சங்கீதக்காரன் சொல்றான். இப்போ அங்கே 119ஆம் சங்கீதம் வந்தீங்க நாங்கள் சொல்றாரு பாருங்க. இப்போ நம்ம கவனிச்ச 119ஆம் சங்கீதத்தில் 89ஆம் வசனத்தை கவனிச்சோம். நம்ம இப்போ சொல்றான் பாருங்க, இப்படிப்பட்ட வார்த்தை செட்டில்டாக இருக்கிறதுனால, உம்முடைய வார்த்தை இவ்வளோ செட்டில்டான ஒரு வார்த்தையாக இருக்கிறதுனால, இப்போ 90ஆம் வசனம் வாசிப்போம். அங்கே சொல்றாரு, உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும், பூமியை உறுதிப்படுத்தினீர், அது நிலைத்து இருக்கிறது. நல்லா கவனிச்சு பாருங்க என்ன சொல்றாரு. எந்த வசனம் செட்டில்ட் ஆயிடுச்சோ, அதான் சொன்னேன், அவர் மாற வேண்டியதில்லை. அதில் எந்த ஆல்ட்ரேஷனும் அவருக்கு தேவை, நமக்கு தான் நிறைய ஆல்ட்ரேஷன் தேவை. இந்த வார்த்தை ஒரு மனுஷன் வாழ்க்கை செட்டில் ஆகணும். அந்த செட்டில்டான வார்த்தையின் மேல ஒரு விசுவாசம் வைப்பானா, அந்த விசுவாசம் என்ன காட்டோம்னா, தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவரா இருக்கிறார் அவனுக்கு காட்டும். நல்லா கவனிங்க நான் சொல்றது. அதுக்கு தான் இந்த 89ஆம் வசனத்தை இவ்வளவு நேரம் விளக்கினேன். ஏன்னா இந்த 89ஆம் வசனம் விளங்கிடுச்சுன்னா 90ஆம் வசனம் 91ஆம் வசனம் வந்து அதுக்கு ஒத்து வரக்கூடிய இணைப்பான காரியம். கவனிச்சு பாருங்க, சொல்றாரு, இந்த செட்டில்டான வார்த்தை மேல உனக்கு விசுவாசம் வந்துருச்சுன்னா உன்னுடைய வாழ்க்கையில இன்னொரு பெரிய தைரியம் வரணும். கர்த்தர் அவர் தலைமுறை தலைமுறைக்கும் அவர் உண்மை உள்ளவராய் இருப்பார். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில் நீர் எப்படி மாற மாட்டீரோ அப்படி உம்முடைய உண்மையில நீர் என்ன பண்ண மாட்டீரு, மாறவே மாட்டீர். எவ்வளவு அருமையானவர் பாருங்க. இந்த தேவனுடைய செட்டில்டான வார்த்தையின் மேல எனக்கு விசுவாசம் வந்து, அந்த விசுவாசம் வந்து எனக்கு என்ன புரிந்து கொள்ளுதல் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கணும்னா, ஹவு ஃபெய்த்ஃபுல் இஸ் மை காட், என்னுடைய ஆண்டவர் எவ்வளவு உண்மை உள்ளவரா இருக்கிறார் என்பது எனக்கு விளங்கலைன்னா நான் சந்தேகப்பட்டுட்டே தான் வாழுவேன். நான் எப்பவுமே சொல்லுவோம் பாருங்க, இந்த உதாரணத்தை மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். ஒரு மீன் கடலுக்குள்ளே இருந்துக்கிட்டு என்ன அது யோசிக்குதுன்னு வைங்க, நான் தண்ணியை குடிச்சிட்டேன்னா இந்த கடல் ஒரு நாள் தண்ணியெல்லாம் காலியாக, நான் குடிச்சே தண்ணியெல்லாம் காலி ஆயிடுச்சுன்னா கடைசியில் கடலும் தண்ணியும் வத்திரும், நானும் செத்து போயிடுவேனே அப்படின்னு யோசித்தா இந்த யோசனை உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ நான் சொல்கிறத இப்போ நீங்கள் கேட்குறீங்களா, இது யோசிக்கும் போது என்ன சொல்லுவீங்க? இது ஒரு முட்டாள்தனமான யோசனை அல்ல. அது எப்படி கடல் தண்ணி வத்தோம்? கடல் எவ்வளோ பெருசு, கடல் எவ்வளோ வாஸ்டாக இருக்குது. நல்லா கவனிங்க. இது போலதான் கர்த்தருடைய வார்த்தையில செட்டில்மெண்ட்டை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதை அவருடைய வார்த்தையை அவர் மாற்ற வேண்டியதில்லை. அந்த வார்த்தையில அவர் உண்மை உள்ளவரா இருப்பார்ன்றதை நான் விளங்கி கொள்ளனா நான் பைத்தியார மாதிரி பேசினிருப்பேன். நான் சொல்றேன், கவனிங்க. ஆண்டவர் அவருடைய வார்த்தையில மாற்ற வேண்டியதில்லை, அவருடைய உண்மையில அவர் மாற வேண்டியதில்லை. அதுல அவர் உண்மையா இருப்பார். அவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுறதுல உண்மை, தலைமுறை தலைமுறைக்கு உண்மையா இருப்பார். எனக்கு இது புரியலனா நான் தான் கிறுக்க மாதிரி பேசின்னு இருப்பேன் சில காரியங்களை. நிறைய ஒண்ணுங்க, கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் வசனத்தை வச்சுக்கிட்டு தேவனை வச்சுக்கிட்டு நிறைய இந்த கிறுக்குத்தனமான காரியங்கள்லாம் நம்ம செய்கிறோம். ஒவ்வொரு நாளும் சொல்லணும், ஆண்டவரே நம்ம என்ன சொல்லக்கூடாதுன்னா, நம்ம வந்து இதுக்கு அது குறை இது குறை அதனால தான் கர்த்தர் உண்மையா இல்லை இப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை என்ன மாத்துதே, என் குறைய காட்டி என்னை மாத்துதே, என்னை மாற்றும் போது நான் என்ன அதுக்கு ஏதுவாக மாற்றுறது ஒப்பு கொடுக்குறேனே, ஒப்பு கொடுக்கும் போது எனக்கு உன்னை உணர்த்துது என்ன எந்த வார்த்தையில் கர்த்தர் உண்மையாக இருக்கிறாரோ அந்த வார்த்தையை வச்சு என்னை கர்த்தர் மாற்றிக்கிட்டே இருக்கிறார். ஆகவே நான் சொல்லலாம், தலைமுறை தலைமுறைக்கும் என் தேவன் எனக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய தேவன் எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் தலைமுறைக்கு எப்படி இருப்பார்? கர்த்தர் உண்மை உள்ளவராக இருப்பார். அந்த உண்மையில அவர் நிலைத்திருப்பாருங்க.
ஏன் அந்த உண்மையில் நிலைத்திருக்கிறார்னா, செட்டில்டான வார்த்தையில, மாறாத வார்த்தையை வச்சு என்னை மாத்துறாரு. என் சுபாவத்தை மாத்துற, என் பழக்க வழக்கத்தை மாத்துற, என்கிட்ட கெட்ட பழக்கம் இருந்தா அந்த கெட்ட பழக்கத்தை விடுறதுக்கு உதவி செய்யறாரு. நல்ல கவனிங்கள், இவ்வளவு அற்புதமான வேலையை ஆண்டவர் அவருடைய வார்த்தையிலும் நிலைத்திருக்கிறாரு, அவருடைய உண்மையிலும் நிலைத்திருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில் நீர் எப்படி இருக்கிறீர்? நிலைத்திருக்கிறீர். உம்முடைய உண்மையிலும் கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? நிலைத்திருக்கிறார். பாருங்க, இப்படி அற்புதமான விதத்தில் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தலைமுறைக்கு ஆபிரகாமோட கர்த்தர் உடன்படிக்கை பண்ண அந்த உடன்படிக்கை இன்னைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. எத்தனை ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்பாக ஆபிரகாமோட தேவன் உடன்படிக்கை செய்ய, ஆனா இன்னமும் கர்த்தர் அன்னைக்கு செஞ்ச அந்த உடன்படிக்கையில இன்னைக்கு வரைக்கும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. கிறிஸ்து இயேசுவுக்குள்ள ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தமாக்குறாரு. ஏன்னா ஆபிரகாமுக்கு பண்ண அந்த உடன்படிக்கையில கர்த்தர் உண்மையா இருக்கா. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் என்லெஸ்ஸா போயிட்டே இருக்கு அவருடைய உடன்படிக்கை. அவர் தேவன் தம்முடைய மகனாகிய ஆபிரகாமோடு, அந்த ஆபிரகாமோட செய்த உடன்படிக்கைக்குள்ள நம்மளையும் கொண்டு வந்து, கிறிஸ்து இயேசுவின் மூலமா நம்மளை அதுக்குள்ள கொண்டு வந்து, அவர் தம்முடைய உண்மையில தலைமுறைக்கும் உண்மையா இருக்கிறாருன்னு காட்டுறாரு. அதுதான் நம்முடைய ஆண்டவரை ஆராதிக்கும் போது, கர்த்தாவே நீர் எவ்வளவு உண்மை உள்ளவர்னு ஆராதிக்கணும். அந்த உண்மையில பாருங்க, இது ரொம்ப முக்கியம். நான் நிறைய ஊழியர்களுக்கு நான் சொல்லுவேன் இந்த வார்த்தையை. ஊழியத்தில் பல பிரச்சனைகள், பல சவால்கள், பல சோர்வுகள் வரும். அப்போ நான் சொல்லுவேன், இந்த பேர் உன்னுடைய பிரச்சனை, உன்னுடைய சோர்வை பார்க்காத, உன்னை அழைத்தவர் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதை பாரு. அவர் தம்முடைய உண்மையில ஒரு நாளும் மாற மாட்டார். அவர் உண்மையாய் உன்னை அழைத்தது உண்மைனா அவர் உண்மை உள்ளவராய் உன்னை நடத்துவார். நான் சொல்றேன், அதே வார்த்தை தான் உங்களுக்கும் சொல்றேன். எத்தனை பிரச்சனை, எத்தனை தடைகள், எத்தனை சோர்வுகள் வந்தாலும் உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்க. அந்த உண்மையை உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஊட்டி வளங்க. கர்த்தர் எவ்வளவு உண்மை உள்ளவராக இருக்கிறார்ன்றதை ஊட்டி வளர்க்கணும் நம்முடைய வாழ்க்கையில. எப்படி சாப்பாடை சாப்பிட்டு இந்த சரீரத்தை வளர்க்கிறனோ, அது போல கர்த்தருடைய வசனத்தை கேட்கும் போது அந்த வசனம் எனக்கு செட்டில்மெண்ட் உண்டாக்குற வசனம். இந்த வசனத்தை நான் நம்புறேன், இந்த வசனத்தில் என் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்கிற அந்த உண்மையை, கர்த்தருடைய உண்மைத்துவத்தை நான் என் வாழ்க்கையில ஊட்டி வளர்க்கணும். இந்த வசனத்தினால ஊட்டுறேன். இந்த வசனத்தை வாசிக்க என்னோட பேசுற வசனத்தை கேட்க எனக்கு தெரியுது, இல்ல என் இயேசு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் கையை வாயத்தை சொல்ல முடியும்? இயேசுவே நீர் ஒருவரே உண்மை உள்ளவர். சொல்லுங்க வாயத்திறந்து, இயேசுவே நீர் ஒருவரே எப்படிப்பட்டவராக இருக்கிறீரு? உண்மை உள்ளவராக இருக்கிறீர். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால அவர் தொடங்கினதை அவர் முடிக்க வல்லவராக இருக்கிறார். கையை வாயத்தை சொல்லுங்க, அவர் தொடங்கினதை. ஜெமி கேர்டேக்கர்னு ஒரு அற்புதமான தேவ மனுஷ கர்த்தர் பயன்படுத்தினார். பாருங்க, பல காரியங்களை சாபித்தாங்க. பெரிய அச்சீவ்மெண்ட்டை ஆண்டவருடைய ராஜ்யத்தில் செய்தார்கள். சாவும் தருவாயத்தில் அவங்க படுக்கையில் இருந்தும் போது பெரிய சாதனை பண்ணதுனால ஒரு நாள் ஒரு ஜேர்னலிஸ்ட் போய் அவங்கள சாகிறதுக்கு முன்னாடி ஒரு பேட்டி எடுக்கணும்னு போனாங்களாம். போய் அவங்கள பார்த்து கேட்டாங்களாம், நீங்கள் எவ்வளோ காரியங்களை சமுதாயத்திலையும் செஞ்சுருக்கிறீங்க, கிறிஸ்தவ வட்டாரத்துலையும் செஞ்சுருக்கிறீங்க, கடவுள் உங்களை நல்லா பயன்படுத்தியிருக்கிறாரு, இவ்வளோ நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கீங்களே, நீங்கள் செத்த பிறகு இது யாருக்குங்க போவோன்னு கேட்டானா. எவ்வளோ பெரிய கேள்வி கேட்டுக்கிறான் பாருங்க. அதை கேட்டதே அந்த அம்மா செத்து போயிருக்கணும். ஆனால் அந்த அம்மா கர்த்தர் மேலே உண்மையை வச்சதுன்னா, கர்த்தர் எவ்வளோ உண்மை உள்ள என்பதை விசுவாச்சுதான். அந்த அம்மா சொல்லிச்சான், கர்த்தர் என்னை கொண்டு ஆரம்பித்தார்னா கர்த்தரே அதை கடைசி வரைக்கும் நடத்தி செல்ல அவர் வல்லவராய். நான் போனால் என்னங்க? அந்த அம்மா சொல்லிச்சு, நான் போனால் என்ன? நானும் ஆரம்பித்தேன், கர்த்தர் தானே ஆரம்பித்தார் என்னை வச்சு ஆரம்பிக்க செஞ்ச என் ஆண்டவருக்கு யாரை வச்சு முடிக்க அவருக்கு தெரியும் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய ஓட்டத்தை முடிச்சாங்களா. என்ன மாதிரி சாட்சி பாருங்க. சாவும் தருவாயத்தில் கூட கடவுள் எவ்வளோ உண்மை உள்ளவர்ன்றதுல அவங்க கொஞ்சம் கவனம் வச்சு. நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கோம்? ஈஸியாக ஆண்டவருடைய உண்மைத்துவத்தை நான் கொச்சப்படுத்துறேனா, நான் கிரிட்டிசைஸ் பண்றேனா? கர்த்தர் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதை நான் கிரிட்டிசைஸ் பண்றேனா? அவருடைய வார்த்தையை நான் கிரிட்டிசைஸ் பண்றேனா?
இந்த ஜெப நாட்களில் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நீர் மாற்ற வேண்டியதே இல்லை, உம்முடைய வார்த்தையை வச்சு என்ன மாத்துறீர் ஆண்டவர். சொல்லுங்க வாயத்திறந்த, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை வச்சு என்ன மாத்துறதுனால உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள். சொல்லுங்க வாயத்திறந்த, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள். இப்போ சொல்றாரு பாருங்க, கடைசியா அந்த வசனம் சொல்லி முடிப்போம். இப்போ 91ஆம் வசனம், 89ஆம் வசனத்தில் கவனிச்சோம். உம்முடைய வார்த்தை ஆண்டவரே செட்டில்டான வார்த்தை. ஏன் செட்டில்டானா அதில் மாற வேண்டியதே இல்லை. அவர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறாரு. ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் அதில் காண்பித்து சொல்கிறாரு. இந்த செட்டில்டான வார்த்தையில் கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. இப்போ கடைசியாக சொல்கிறார். 91ஆம் வசனம் வாசிப்போமா? 119ஆம் சங்கீதம் 91ஆம் வசனம் வாசிப்போம். உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவைகள் இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கிறது, சமத்துவமும் உம்மை சேவிக்கும். அப்படின்னா ஹோல் யூனிவர்ஸ், சமத்துவம்னா ஹோல் யூனிவர்ஸ், என்டையர் யூனிவர்ஸ். இந்த செட்டிலான வார்த்தையை ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கிட்டானா, இந்த வார்த்தையில கடவுள் உண்மை உள்ளவராக இருக்கிறான்ற ஒரு மனுஷனுக்கு புரிஞ்சிச்சுன்னா அவனுக்கு தெரியும், நானும் இந்த முழு சர்வமும், இந்த என்டையர் யூனிவர்ஸும் தேவனுடைய திட்டத்துக்காக, நோக்கத்துக்காக கோஆப்ரேட் பண்ணுறதா இருக்கும், ஒத்துழைக்கிறதா இருக்கும். இந்த பாருங்க, யோனாவை குறித்து கவனிச்சோன்னா, யோனாவை மாற்றுறதுக்கு எல்லாமே கோஆப்ரேட் பண்ணது, ஆனால் யோனா மட்டும் கோஆப்ரேட் பண்ண மாட்டார். கவனிச்சிருக்கீங்களா? என்ன அப்படி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? பாருங்க, கடல் கோஆப்ரேட் பண்ணுது, கடவுள் சொல்றதுக்கு கடல் கோஆப்ரேட் பண்ணுது, கடல்ல இருந்த மீன் கோஆப்ரேட் பண்ணுது. என்ன எல்லாமே பாருங்க. அவன் போய் நினிவே போய் இருக்கிறான். என்ன அங்கே ஒரு ஆமக்கு செடி வருது, அந்த செடி கோஆப்ரேட், அதில் அந்த செடியில் இருந்த பூச்சி பாருங்க, அந்த பூச்சிக்கு கடவுள் ஆனால் கோஆப்ரேட் பண்ணாத ஆள் யாரு? நம்ம ஆளு தான். சொல்ல புரியுதா உங்களுக்கு? அவர் மாத்திரம் எல்லாம் தெரியும் அவருக்கு. யோனாவுக்கு தெரியாதா ஆண்டவரை பற்றி? யோனாவுக்கு தெரியாதா ஆண்டவருடைய மகிமையை பற்றி? எல்லாம் தெரியும். தெரிஞ்ச ஆள் தான் என்ன பண்ண மாட்டாரு? நமக்கும் எல்லாம் ஆண்டவரை பற்றி தெரியும். வாரம் வாரம் இந்த சர்ச்சில் உட்காந்து வசனம் கேட்குறோம், எல்லாம் கேட்குறோம். ஆனால் கோஆப்ரேட் மட்டும் பண்ண மாட்டோம். கேட்போம், அப்புறம் எப்போ முடிப்பார் அதெல்லாம் இருக்கும். ஆனால் என்ன பண்ண மாட்டோம். அதுதான் சொன்னேன், இந்த வார்த்தை செட்டில்னு புரிஞ்சிச்சுன்னா நான் அவரோட கோஆப்ரேட் பண்ணாமல் இருக்கவே முடியாது. தேவனுக்கு நான் ஒத்துழைக்கிறவனாக மாறுறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் தேவனுக்கு ஒத்துழைக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன பண்ணணும் நம்ம ஆண்டவருக்கு? மனுஷனுக்கு தான் கோஆப்ரேட் பண்ண மாட்டேன், கர்த்தருக்காவது கோஆப்ரேட் பண்ணுங்க. அப்படி இல்லை, கர்த்தர் கோஆப்ரேட் பண்ணால் மனுஷனுக்கும் கோஆப்ரேட் பண்ணுவோம். எல்லாத்துலேயும் ஒத்துழைக்கிறவர்களாக நம்ம ஒத்துழைக்கும் போது கர்த்தருடைய மகிமையான ஆசீர்வாதம் நம்ம மேலே இருக்கும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். கர்த்தருடைய மகிமையான ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும். பாருங்க, யோனா ஆண்டவர் புரிய வச்சு அதுக்கப்புறம் அவனுக்கு உணர வச்சு விட்டாரா? யோனாவை கோஆப்ரேட் பண்ணாதெல்லாம் விட்டுட்டாரா? அதை சொல்ல முடியக்கூடாதுல்ல. நான் சொன்னால் தானே விஷயம் பாருங்க. கோஆப்ரேட் பண்ணாதால விடலை, அவனை புரிய வச்சு, அவனுக்கு வார்த்தையை சொல்லி அவனுக்கு புரிய வச்சு கர்த்தர் பேசி ஆண்டவருக்காக மறுபடியும் தேவனோட ஒத்துழைக்கிறவனா கர்த்தர் அவனை உருவாக்குனார். நான் சொல்கிறேன், இந்த நாட்களில் நம்மளையும் கர்த்தர் அவரோடு ஒத்துழைக்கிற ஒரு தேவ பிள்ளையாக நம்மளை கர்த்தர் உருவாக்குறார். எழுமி நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். எத்தனை பேரோட கர்த்தர் இந்த ஜெப நாட்களில் கர்த்தர் பேசுகிறாரா? எத்தனை பேரோட இன்னைக்கு கர்த்தர் பேசியிருக்கிறார்? இன்னும் மகிமையான காரியங்கள்லாம் இந்த ஜெப நாட்களில். காலைல வந்துட்டேன், அதனால் ஈவினிங் ஆப்ஷன் போட்டுறக்கூடாது. ஈவினிங்கும் நீங்கள்லாம் தொடர்ந்து இந்த நாட்களில் இந்த கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு மகிமையாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே உம்முடைய மகிமையான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஆண்டவரே உம்முடைய மகிமையான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். எல்லாரும் வாய்களை திறந்து, இயேசுவே உம்முடைய மகிமையான வார்த்தை. எத்தனை பேரோட இந்த காலை வேளை கர்த்தர் பேசியிருக்கிறாரா? ஆண்டவரே, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை குறித்த கவலை இருக்கா? நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வார்த்தை என்னை செட்டில் பண்ணும். ஆண்டவரே சொல்லுங்கள், கையை உயர்த்தி, இயேசுவே உம்முடைய வார்த்தை என்னை என்ன பண்ணுது? செட்டில் பண்ணுது. ஆண்டவரே, இப்படி உம்முடைய வார்த்தையினால என்னை நீ செட்டில் பண்ணுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கேட்ட அந்த வார்த்தைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில்
ஒவ்வொரு நாளும் அப்பியாசிக்க கர்த்தர் கிருபை செய்யும். நீர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. இந்த முழு ஆண்டவரே சமத்தமும் ஆண்டவரே உமக்கு ஆண்டவரை இணைந்து வேலை செய்கிறது. நாங்களும் அப்படி உமக்கு ஆண்டவரை இணைந்து உம்மோடு ஒத்துழைத்து வேலை செய்ய ஆவியானவரே எங்களுக்கு நீர் கிருபை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஜெப நாட்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரோம். நிச்சயமாய் நாங்கள் தேசத்தின் நன்மைகளை புசிப்போம். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க? நான் எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையில கர்த்தர் என்னை வைத்திருக்கோம், இந்த சமுதாயத்தில் இந்த தேசத்தின் நன்மையை நான் புசிப்பேன். கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, என்னுடைய குடும்பம், ஆண்டவரே என்னுடைய தலைமுறை தேசத்தின் நன்மையை புசிக்கிற தலைமுறையாய் இருக்கும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீர் எங்க மேல இன்னைக்கு நீ சொல்லுகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.